ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் இட்லி தோசைக்கு சர்வ் பண்ணுற மாதிரி ஒரு தக்காளி சட்னி ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ரொம்ப பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகக்கூடிய ஒரு சைட் டிஷ் தான் இது. ரொம்ப ஈஸியாக குயிக்காக செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இதை செய்யறதுக்கு கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெயில் செய்யும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு சின்ன துண்டு தேங்காவை பொடியாக நறுக்கிட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதில் ஜீரகம் சேர்த்துருக்கிறதுனால சீக்கிரமாக பொரிஞ்சு வந்துடும். ரொம்ப கசப்பு தன்மை கொடுத்துடக்கூடாது. ஸோ அதனால் கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு ஒரு 10லேருந்து 15 போல் சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயத்தில் செய்யும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி இல்லைனா பெரிய வெங்காயம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் சேர்க்கறதா இருந்துச்சுன்னா ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்க்கறதுனால நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கொஞ்சம் போல் கல் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கினா போதும். வதக்கிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைக்க தான் போகிறோம். அதனால் கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கினா போதும். 3 மீடியம் சைஸில் இருக்கிற தக்காளி பழத்தை ரஃபாக சாப் பண்ணிட்டு சேர்த்துருக்கிறேன். நான் சேர்த்துருக்கிற தக்காளி பழம் கொஞ்சம் புளிப்பாக இருக்கும். அதனால் நான் புளி சேர்க்கல. நீ நல்ல இனிப்பாக இருக்கிற தக்காளி பழமாக சேர்க்குறீங்க அப்படின்னா ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். கடைசியாக ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஓரளவுக்கு வதக்கிட்டு இதை நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். அரைக்கும் போது கொஞ்சம் குறைன்னு அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிட வேண்டாம். அதே போல் தக்காளியில் இருக்கிற தண்ணியே நமக்கு சரியாக வரும். தேவைப்பட்டால் மட்டும் ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்துற வேண்டாம். இந்த சட்னிக்கு சிம்பிளாக ஒரு தாளிப்பு போட்டுக்கலாம். கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி சூடானதும் கடுகு, உளுந்து, ஜீரகம், காஞ்ச வத்தல், கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் சட்னியில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இட்லி தோசைக்கு எப்பயுமே தேங்காய் சட்னி, சாம்பார் இந்த மாதிரி மட்டுமே செய்யாமல் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தக்காளி சட்னி செஞ்சு பாருங்கள். எல்லாருமே செய்கிற தக்காளி சட்னி தான், ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பார்த்தீங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். செய்யும் போதே நல்ல மணமாக இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்ல பூ போல் இருக்கிற இட்லியோடு சேர்த்து இந்த சட்னியை வச்சு சர்வ் பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். எத்தனை இட்லி சாப்பிட்றோன்னு நமக்கே தெரியாது. அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி மட்டும் சட்னி அரைச்சி வச்சு பாருங்கள். எப்பயும் சாப்பிட்ற இட்லியை விட 2 இட்லி கூட சாப்பிட்டு போவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக அந்த ரெசிபியை சேவ் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. தெரிஞ்ச எல்லார் கூடயுமே ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்தடுத்து போடக்கூடிய இந்த மாதிரி சிம்பிளான ரெசிபீஸ்க்கு என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். மிஸ் பண்ணாமல் கண்டினியூஸாக வாட்ச் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.